கொழும்புவில் இந்தியா பாகிஸ்தான் இன்று பலப்பரீட்சை நடத்தும் நிலையில் போட்டியை காண மைதானத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். ரசிகர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள்? நிச்சயமா பாலவேல், கிரிக்கெட் உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு கொழும்புவில் பிரேமதாசா மைதானத்தில் களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியை பார்ப்பதற்காக, நேரில் பார்ப்பதற்காக கொழும்புவில் இப்போதிருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்தில் வர தொடங்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே 2 அணிகளும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2 வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்றனர். சூப்பர் 8 சுற்றை உறுதி செய்வதற்காக இன்றைய போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்த காத்திருக்கிறது. பாகிஸ்தான் அணி ஆரம்பத்தில் இந்திய அணியுடன் விளையாட மறுத்திருந்தது. வங்கதேச அணிக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியின் காரணமாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து பாகிஸ்தான் அணி இந்த போட்டியை புறக்கணித்தது. பின்பு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஐசிசியுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த புறக்கணிப்பை வாபஸ் பெற்று மீண்டும் இந்த இந்தியா பாகிஸ்தான் அணியில் விளையாட காத்திருக்கிறது. 2 அணிகளுமே உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இதுவரை 8 முறை நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்தியிருக்கின்றனர். அதில் 7 போட்டிகளில் இந்தியா வெற்றி வாகை சூடியிருக்கிறது. கடைசியாக துபாயில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற போட்டியில் கூட இந்தியா வெற்றி பெற்று ஒரு வெற்றி வாகை சூடியிருந்தது. எனவே இந்த போட்டி மீதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மைதானத்தில் குழுமி இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கூட்டத்தை பார்க்கும் போதே தெரிகிறது ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்ற இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த இந்திய அணி பல்வேறு கட்ட சாதனை படைக்க காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த போட்டியில் வயிறு வலி காரணமாக அபிஷேக் சர்மா களமிறங்கவில்லை. எனவே அவருக்கு உடல்நிலை சரியானதன் காரணமாக இன்றைய போட்டியில் அவர் களமிறங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. கொழும்பு பிரேமதாசா மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் என்பதால் போட்டியில் ஆடும் 11 பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் அணியும் 5 சுழற்பந்து வீச்சாளர்களோடு களமிறங்க காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் அல்லது குல்தீப் யாதவிற்கு இன்றைய போட்டியில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சஞ்சு சாம்சன் இன்றைய போட்டியில் அபிஷேக் சர்மா திரும்பும் பட்சத்தில் அவர் வெளியில் அமர வைக்கப்படுவார். அதே போல சிவம் துபே ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டராக செயல்பட்டு வருகிறார். அக்சர் படே ஒரு சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக கடந்த 2 போட்டிகளுமே வெற்றி வாகைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தியும் இன்றைய போட்டியில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய வீரராக திகழ காத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து குல்தீப் யாதவ் அல்லது வாஷிங்டன் சுந்தர் இணைய காத்திருக்கின்றனர். கடைசியாக துபாயில் நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். எனவே ஆடும் லெவலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கிறது. தொடர்ந்து கடைசியாக 2-3 ஆண்டுகளில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் பாகிஸ்தான் அணியில் சுழற்பந்து வீச்சாளர்கள் சகின் ஷா அஃப்ரிடி, பாபர் ஆசம் போன்ற நட்சத்திர வீரர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களை சற்று குறைத்து எடை போட முடியாது. இன்றைய போட்டி கோடிக்கணக்கான ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக, ஒரு சூப்பர் சண்டேவாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாலு, விவரங்களுக்கு